கிபிலோயா திட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளும் பங்கேற்குமா? கேள்வி எழுப்பிய பொது அமைப்பின் பிரதிநிதி. யாழ்ப்பாணத்தில் இந்திய படையினருக்கு அஞ்சலி. ஆயுதம் ஏந்த தயாராகும் முன்னாள் கிளர்ச்சி குழு. அர்ச்சுனாவின் பரபரப்பான பகிரங்கம். யாழில் மறுக்கப்பட்ட அனுமதி. போராட்டத்தில் குதித்த கடற்றொழிலாளர்கள். வவுனியாவில் நிலை பெறப் போகும் மஹிந்தவின் கிபிலோயா கனவு. சர்வதேசத்தை நாடும் நாடாளுமன்ற துணைச் செயலாளர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் 33% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு. ஒட்டுச்சுட்டானில் வடமாகாண விவசாய கண்காட்சி சிறப்பாக ஆரம்பம். மஹிந்த குடும்பத்தில் மற்றொரு மோசடி அம்பலம். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட சங்க கூட்டணி தயார். CVK அறிவிப்பு. கிபிலோயா திட்டத்தில் தமிழ் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடாத்துவதற்கு தமிழ் கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு அமைவாக இன்றைய தினம் பொது அமைப்புகளுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று வவுனியா மாவட்ட தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. எனினும் குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஸ்ரீ டெலோ கட்சியின் சார்பில் ஒருவரும் கலந்து கொண்டதாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்திருந்தார். எனினும் குறித்த கூட்டம் இடம்பெற்ற போது அனைத்து தமிழ் கட்சிகளும் இந்த மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தருவார்களா, அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கையொப்பமிட்டு கிபிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தூதரங்களுக்கு கடிதங்களை அனுப்புவார்களா, அதற்கு தயாராக உள்ளார்களா என்ற கேள்வியை பொது அமைப்புகளின் சார்பில் ஒருவர் எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் இன்று இது தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்ததுடன் ஏற்கனவே தமிழ் கட்சிகள் கூடி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. எனினும் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மாத்திரமே கலந்து கொள்ளவில்லை என்ற போதிலும் அவர்களும் குறித்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக குறித்த கலந்துரையாடலின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று பொது அமைப்புகளுடனான குறித்த கூட்டத்திற்கு எந்தெந்த கட்சிகள் கலந்து கொண்டது என ஊடகவியலாளர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினரிடம் கேள்வி எழுப்பிய போது தாங்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் எனினும் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் ஸ்ரீ டெலோ சார்பில் ஒருவரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவித்திருந்தார். அதே நேரம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது எங்களுக்கு சகல தூதரங்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுங்க. சகல கட்சி தலைவர் சைன் பண்ணி தமிழ் தரப்புல அவ்வளவு கட்சி தலைவரும் சைன் பண்ணாதான் இந்த போராட்டமே வெற்றி அடையும். நாங்க தனிக்கு இயங்கி இவ்வளவு கடிதம் என்பிக்கு பாரதிய காரணம் அந்த மக்கள்கிட்ட வெறுப்பு தான். தனித்து இயங்கிதான் இவ்வளவு கட்டத்தில் வந்து ஆகவே எல்லாரும் பொது பிரச்சனைக்கு சேர்ந்து எல்லாரும் கூட்டா ஒரு அடிக்க விடுங்க. எல்லா கட்சி தலைவரும் சைன் பண்ணுங்க. உப்பாதே பகிரங்கமா அந்த கட்சி பேருக்கு அப்புறம் அடிக்க சகல தூதரகம் பிரச்சனை இருக்கு. நாங்க போராட்டம் தயார் செய்து அதை வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை கேளுங்க. அந்த கூட்டம் நடந்தால் அதுக்கான கேட்கப்பட்ட கேள்விகளும் நீங்கள் சொன்னீங்க. அதுல இருந்து நான் புரிஞ்சு கொண்டது இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கேள்வி. திட்டத்தை எதிர்க்கு, ஆனா திட்டத்துல சில நடைமுறைகளை மாற்றத்தை கொண்டதான் இருக்கும். அதான் நீங்க இங்க தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். போராடப்புறம் என்ன சொல்லி போராடப்புறம் திட்டமா நாம போராடப்போம் இல்லையே. அப்ப போராட்டம் கட்சிகள் என்னத்துக்காக போராட்டம் இல்ல இந்த போராட்டம் திட்டத்தை சில மாற்றங்களை கொண்டு வரணும் எதிர்பார்க்கணும். அதை நான் வழங்கி கொண்டது இல்ல. இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன் இந்த திட்டத்தை தான் எங்களுக்கு பாதகமா இருக்கு. திட்டத்தை மாற்றி வடிவமைங்க. திட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல மாற்றி கொண்டுவாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. அந்த திட்டத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம்ன்றதை விட இருக்க போறீர்கள். 200 குடும்பமாகவே எங்களுக்கும் அந்த அனுகூலங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் திட்டத்தை ஏற்கிறோம். அப்படிதான் அதான் நீங்க சிங்களவர்களுக்கு கிடைக்கிற அனுகூலங்கள் தமிழர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னா அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமா இந்த நாட்டின் மக்களுக்கு நாம பொதுவானவர்கள் சொல்றீங்க. ஒரு பகுதி மக்களுக்கு மாத்திரம் அனுகூலத்தை கொடுத்து இன்னொரு பகுதி மக்களுக்கு இதான பாதிப்பை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த திட்டம் உங்களுக்கு வேண்டாம்.
சிங்களவர்கள் கிடைக்கிற அனுகூலங்கள் தமிழர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கிறோம் என்றதா உண்மையா? இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இந்திய அமைதி காக்கும் படையினரை நினைவாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் இந்திய துணை தூதர் எஸ் சாய் முரளி மற்றும் தூதரக உயர் அதிகாரிகள் இன்று வீரவணக்கம் செலுத்தினர். யாழ்ப்பாணத்தில் 1987 ஆண்டு தொடக்கம் 1990 ஆண்டு வரையில் போர் நடவடிக்கைகளின் போது உயிர் நீத்த இந்திய ராணுவத்தினரை நினைவாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் போது இங்கு உயிரிழந்த ராணுவத்தினருக்கு இந்திய தூதரக அதிகாரிகள் அஞ்சலி செலுத்துவது மரபாகும். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு குடியரசு தின உரைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகிலுள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. 2013 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு ஷிரந்தி ராஜபக்சவின் பேரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக சிறிலிய கணக்கிலிருந்து 350 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரிய வந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலானது ஒரு ஊழல் மோசடி என சந்தேகிப்பதால் இதுகுறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஊழலுக்கு எதிரான அமைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆட்களை சேர்த்து அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை ஆரம்பித்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்க அரசாங்கத்தில் இருக்கும் கட்சியொன்று திட்டமிட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் எம்பி கூறியுள்ளார். இந்த செயற்பாடுகள் 2028 மற்றும் 2029 ஆண்டுகளில் மக்களுக்கு தெரியவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் கருத்து கூறியவர், எங்களுக்கு தெரியாது இவர்களின் திட்டம் என்னவென்று, ஆனால் மக்கள் இவர்களை வெறுக்கும் போது 88-89 ஆண்டுகள் போல் ஆயுதம் தூக்குவார்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் 2027 மற்றும் 2028 அதை நாங்கள் பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் 159 உறுப்பினர்களில் 2029 ஜேவிபியில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டார்கள். இவர்களின் இந்த செயற்றிட்டங்களால் இது கட்டாயம் நடக்கும். மக்கள் அரசாங்கத்தை வெளியேற்றும் போது இவர்கள் மக்களுக்கு எதிராக கட்டாயம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது நிச்சயமாகும். அவையின் உள்ளும் வெளியிலும் இவர்களின் நடத்தைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சமிந்த குலரத்ன தனக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி 4 சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை சுட்டிக்காட்டி செய்தியொன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்றங்களுக்கு இடையான ஒன்றியம், காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கம், நாடாளுமன்றங்களின் பொதுச் செயலாளர்களின் சர்வதேச மன்றம் மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றிடம் முறைப்பாடுகள் அளிக்கப்பட உள்ளன. மேலும் நாடாளுமன்ற ஊழியர்களில் 2வது மூத்த அதிகாரியான அவர் மீதும் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் முதற்கட்ட விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதன் மூலம் தனது வழக்கை முன்வைக்க அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் திடீரென அவரை இடைநீக்கம் செய்ததன் மூலம் சபாநாயகர் நீதியின் கொள்கைகளை கூட மீறியுள்ளதாக குறைத்த முறைப்பாடுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் சமிந்த குலரத்னவின் சார்பாக நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஜனாதிபதி சட்டத்திரணி குழு இந்த முறைப்பாடுகளை தயாரித்து வருவதாக அறியப்படுகிறது. சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யவும் சட்டத்தரணிகள் குழு செயல்பட்டு வருவதாக குறித்த தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உளவியந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீஞ்சி முறையிலான கரைவளை தொழில் தடுக்கப்பட்டதை எதிர்த்து கடற்றொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சுண்டிக்குளம் பூனை தொடுவாய் அண்மித்த பகுதியில் இக்கவனஈர்ப்பு போராட்டம் இன்று நண்பகல் முன்னெடுக்கப்பட்டது. உளவியந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீஞ்சி முறையிலான கரைவளை தொழிலை மேற்கொள்ள கடந்த அரசு காலத்தில் நீரியல் வள திணைக்களத்தினால் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது நீரியல் வள திணைக்களத்தினால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான கடற்றொழிலாளர்களும் சம்மாட்டிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தி தமக்கு கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக நிறுத்தும் பட்சத்தில் பல கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நெருக்கடியாகிய வேண்டி ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். தற்போது நீரியல் வள திணைக்களத்தினரால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான கடற்றொழிலாளர்களும் சம்மாட்டிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்
அவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தி தமக்கு கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக நிறுத்தும் பட்சத்தில் பல கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நிற்கதியாக வேண்டி ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். நாம் கரைவளை தொழிலை மேற்கொள்ள முடியாதவாறு நூற்றுக்கணக்கான இந்திய கடற்றொழிலாளர்களது ட்ரோலர் படகுகள் சுண்டிக்குளம் கடற்கரையோரமாக ஆக்கிரமித்துள்ளன. அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நீரியல் வள திணைக்களத்தினர் எமது வாழ்வாதாரத்தை தடுத்து நிறுத்துகின்றனர் என கடற்றொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர். இங்க எங்களுக்கு ஒரு 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள். அதில் 2-3 பெண்கள், வயது போன பேர் தொழிலாளிகள் ஒரு 5-6 பேர் தொழில் செய்து வாரணம். எங்களோட தொழில் பாரம்பரிய தொழில் என்று சொல்லி முன்னைய காலத்தில் இடுப்பால் கட்டி இழுத்தது. அதற்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷ காலமாக நான் தொழிலை புரிஞ்சு வாரேன். அதற்கு பிறகு டிராக்டரால் அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி சொன்ன பிறகு நாங்கள் அதற்கும் சிரமங்களை சந்திச்சு இப்போ இந்த நாரா நிறுவனத்தால் சுண்டிக்குளம் பகுதியில் பரிசீலித்து உடப்பு புத்தளம் பகுதியில் பரிசீலித்து எங்களுக்கு அனுமதியை வழங்கினவ. அதன் அடிப்படையில் அதன் பிறகு நாங்கள் வீஞ்சுள்ள டிராக்டரை எடுத்து அதற்கு லீஸிங் எல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு 4 வருஷ காலமாக லீஸ் போட்டு அதை தொழிலாக புரிஞ்சு கொண்டு வாரோம். இப்போ திடீரென்று இந்த இவரிடம் இப்போ 19ஆம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இயந்திரங்களை பாவித்து தொழில் செய்ய இயலாது, தொழில் செய்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நீரியல் வளத்துறையால். அது எங்களால் ஜீரணிக்க முடியலாது. என்னென்னு சொன்னால் அந்த நாளையில் இடுப்பால் கட்டி இழுத்த தொழிலாளி அது கரையை மீன் இறங்கிச்சு. இப்போ நவீன தொழில்கள், இந்தியன் தொழில் நவீன தொழில்கள் மற்ற நவீன தொழில்களை பாவித்து மீன் பிடிக்கிறபடியாக பெரிய பெரிய இயந்திரங்களை பாவித்து மீன் பிடிச்சி ஓடி கடலில் ஓடி மீன் பிடிக்கிறபடியாக மீன்கள் கரை உறங்குற தன்மை குறைவு. அதனால் ஒரு குறிப்பிட்ட முந்தி நாங்கள் ஒரு 100-200 மீட்டருக்குள்ள தொழிலை செஞ்சோம் அது முன்னைய காலத்தில். இப்போ நவீன முறை அந்த நாளையில் வண்டில் மாட்டில் போனாங்க, இப்போ வாகனத்தில் போகிறோம். அதை திரும்ப அதே இதுக்கு 79ஆம் ஆண்டு சட்டத்துக்கு திரும்ப எங்களை போக சொன்னால் அது சாத்தியப்படாது. என்னென்னு சொன்னால் முந்தி கொழும்புக்கு போகிறேன்றாலும் எண்ணத்தில் போனவன் இப்போ கொழும்புக்கு போகிறதுக்கும் வாகனத்தில் தான் போகிறோம். அதே மாதிரி இப்போ பழைய காலத்தை மாதிரி முதல் உணவு சாப்பிட்டவர் இப்போத்த உணவுக்கு வருத்த துன்பங்கள் கூட மக்களுக்கு கூட. ஆனால் விலைகளுக்க சொன்னால் சுனாமிக்கு பிறகு மணல் சூடு கூட மக்களால் இயலாத என்ன வருத்தம் உள்ளாக்கள் தான் கூட. வருத்தக்காரர் தான் எங்களோட வாடியல்லையும் கூடுதலாக இருக்கணும், கிளினிக் காட்டோடு இருக்கணும். அதன் அடிப்படையில் எங்களுக்கு குறுகின கால அவகாசம் கொடுத்து இந்த கடத்தொழிலை செய்கிறதுக்கு வீஞ்சில் விலை இழுக்கிறதுக்கு ஒரு வருடமோ 2 வருட காலம் அனுமதி தர வேண்டும் என்றும் மாண்புமிகு அமைச்சரையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. கிபிலோய திட்டம் 2011ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் சிஸ்டம் எல் திட்டத்தின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டது. 2009இல் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அரசின் கட்டுப்பாட்டையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் வலுப்படுத்தும் நோக்கில் பல பெரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றாகவே கிபிலோய திட்டம் கருதப்படுகின்றது. வடக்கு பகுதிகளில் நீர் பற்றாக்குறையை தீர்க்க விவசாய நிலங்களை விரிவுபடுத்த, யுத்தத்திற்கு பிந்தைய தேசிய அபிவிருத்தியை வேகப்படுத்த இந்த திட்டம் அவசியம் என அப்போதைய அரசாங்கம் விளக்கியது. அதே நேரத்தில் மகாவலி திட்டங்களின் அனுபவம் காரணமாக நில மறுவிநியோகம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான சந்தேகங்களும் அக்காலத்திலேயே எழுந்தன. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்திலேயே தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் இந்த திட்டம் பல தமிழ் கிராமங்களை நீரில் மூழ்கடிக்கும், பாரம்பரிய சிறிய குளங்கள் மற்றும் உள்ளூர் பாசன அமைப்புகளை அளிக்கும், நில உரிமை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தன. 2011ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட இந்த திட்டம் பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 23,456 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டத்திற்கு இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. வெளிப்படையாக பார்க்கும்போது இது வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் திட்டமாக விளக்கப்படுகிறது. ஆனாலும் அதன் உள்நோக்கத்தை ஆராயும் போது உண்மை முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இத்தகைய திட்டங்கள் வரலாற்று ரீதியாக நில பயன்பாட்டு முறைகளை மாற்றியமைத்துள்ளன. தற்போதுள்ள தமிழ் கிராமங்கள் மற்றும் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைமைகளை அச்சுறுத்தியுள்ளன. மேலும் மக்கள் தொகை மாற்றத்திற்கு வழிவகுத்தன என்று எச்சரித்துள்ளனர். போருக்கு பிந்தைய இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நில உரிமைகள் மற்றும் மக்கள் தொகை கவலைகள் சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளாகவே உள்ளன. தமிழ் அரசியல் கட்சிகள் அரசால் வழங்கப்படும் நிலம் கையகப்படுத்துதல், குடியேற்ற முறைகள் மற்றும் சிவில் நிர்வாகத்தின் இராணுவமயமாக்கல் என அவை வகைப்படுத்தப்படுவது குறித்து கவலைகளை எழுப்புகின்றன.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எந்தவித நிபந்தனைகளுமின்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் முதன்மை கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் உண்டு. அந்த பொறுப்பினை நாங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம். கடந்த உள்ளூராட்சி மன்றம் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது எதிரும் புதிருமாக நின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு கட்சியும் தங்களின் தனித்துவங்களை பேணிக் கொண்டு செயற்படுவது என்ற இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். மீண்டும் எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என நானும் பொதுச் செயலாளரும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்பினை தொடர்ந்து ஜனநாயக தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. பரந்த மனப்பான்மையுடன் எங்களுடன் பேசினார்கள். அவ்வாறானதொரு நிபந்தனையற்ற இணைவுகள் ஏனையவர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிங்கள தேசிய கட்சிகளின் தலைமைகளுக்கு இந்த கட்சியும் எங்களுக்கு விடிவு தராது. அவர்களது கட்சிக்குள் எங்களது மக்களும் ஊடுருவி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சிங்கள தலைமைகளுக்கு மேலே செல்ல முடியாது என தெரிவித்தார். அண்மையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற துணை செயலாளர் நாயகம் சமிந்த குணரத்ன தனக்கு நேர்ந்த அநீதி தொடர்பில் 4 சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக நாடாளுமன்றங்களுக்கு இடையான ஒன்றியம், பொதுநலவாய நாடாளுமன்ற சங்கம், நாடாளுமன்றங்களின் பொதுச் செயலாளர்கள் சர்வதேச மன்றம் மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளிக்க அவர் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற ஊழியர்களில் 2வது மிக மூத்த அதிகாரியான அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் முதற்கட்ட விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டவருக்கு தனது வழக்கை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும், ஆனால் சபாநாயகர் அவ்வாறு செய்யாமல் அவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்ததன் மூலம் நீதியின் கொள்கைகளை மீறியதாகவும் தொடர்புடைய முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. சமிந்த குலரத்னவின் சார்பாக நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஜனாதிபதி சட்டத்திறனிகள் குழு இந்த முறைப்பாடுகளை தயாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் சட்டத்திறனிகள் குழு மேற்கொண்டு வருவதாக அறியப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் 35% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் வரவு செலவு திட்டத்தில் கடந்த காலத்தில் ஒதுக்கிய நிதிகள் முழுமையாக மக்களுக்கு செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். செலவழிக்கப்பட்ட நிதிகளில் எந்தவிதமான ஊழல்களும் நடைபெறவில்லை என்றும் எமது ஆட்சியில் ஊழல்வாதிகளுக்கு எந்த இடமும் வழங்கப்படாது எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடுகள் அற்ற மக்கள் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் வீடுகளை திருத்துவதற்குமான கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறிய நிலையில் உள்ள மக்கள் வீடொன்றை அமைப்பதற்கும் மிக மோசமான நிலையில் உள்ள மக்கள் தமது வீடுகளை திருத்திக் கொள்வதற்குமாக தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கி வருகின்றது. இதன் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலுமிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் ஞா சுகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் செல்வி ஜதுசாயினியின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ், கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தவிசாளர் ஞா சுகுமாரன், அதிகார சபையின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் S ஜோன்சன், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்களிலும் வறிய நிலையில் உள்ள 703 குடும்பங்களுக்கு இந்த நிதியுதவிகள் கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினர் தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த கந்தசாமி பிரபு, அதேபோன்று கிழக்கு மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட நிதியினூடாக அவர்கள் தங்கள் கீழ் இருக்கின்ற திணைக்களத்தினூடாகவும் பல வேலை முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வீதி அபிவிருத்தி, வீடமைப்பு, அதனை போன்று இன்னும் பல விடயங்கள் இவர்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்நேரத்தில் ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். எங்களது கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் பணிப்பாளர்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் இந்த வீடமைப்பு திட்டத்தினூடாக வழங்கப்பட்ட நிதி மிகவும் குறைந்ததாகவே தான் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக கடந்த வருடம் மாத்திரம் நாங்கள் 142 மில்லியனை வீட்டு திருத்தத்துக்காக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம்.
அதே போன்று இந்த வருடமும் நான் நினைக்கின்றேன் இதைவிட அதிகமான ஒரு தொகையை இந்த வருடமும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக வீடமைப்பு வீட்டு திருத்தத்துக்கென வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது அனைத்தும் இலவசமாக இருந்தாலும் இவை அனைத்துக்கும் இந்த நிதிகளுக்கு பின்னால் ஒவ்வொருத்தரின் உழைப்புகள் இருக்கின்றது. சிடமாக வரி செலுத்துகின்றவர்கள் நாங்கள் எந்த ஒரு பொருளை நாங்கள் வாங்கினாலும் அந்த பொருளினூடாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தப்படுகின்றது. அந்த வரி பணத்தினை திரைசேரிக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த திரைசேரியிலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அந்த நிதிகளை பிரித்து வழங்குகின்றோம். கடந்த வருடம் மாத்திரம் திரைசேரியின் பெறப்பட்ட நிதி 1200 ட்ரில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரியில் சேர்க்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இதனை விடவும் அதிகமான தொகைகள் கடந்த ஆட்சியாளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அது அவர்களது சொந்த நலனுக்காகவும் தங்களது குடும்பத்துக்காகவும் தங்களது சகாக்களுக்காகவும் தான் அது செலவழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு அரசாங்கமாகத்தான் அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தார்கள். நிதிகளை வீணடித்திருந்தார்கள், ஊழல் மோசடி செய்திருந்தார்கள், அபிவிருத்தி என்ற பெயரிலே பல ரூபாய்களை அவர்கள் தங்களது பொக்கெட்டுகளிலே போட்டுக்கொண்டதை தான் நாங்கள் காணக்கூடியதாக. ஆனால் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் ஊழல் மோசடிகளை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். மேல்மட்டத்தில் இருக்கின்ற அந்த ஊழல்வாதிகளை நாங்கள் இல்லாமல் செய்திருக்கின்றோம். புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்று உங்களுக்கு இத்தனை ரூபாய் மில்லியன் ரூபாய்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே கடந்த காலம் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வங்குரோத்தடைந்த ஒரு நாடாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சியாளர்கள் தங்களது தேவைக்காக பயன்படுத்தி இந்த நிதிகளை வீணடித்ததால் இன்றைய நாடு ஒரு வங்குரோத்தோர நிலைமையை அடைந்திருந்தது. இந்த நாட்டை தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது, என்பிபி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் பொறுப்போடும் மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையோடும் அவர் ஒவ்வொரு திட்டங்களை வழிவகுத்து கொண்டிருக்கின்றார். தெரியும், வடமாகாணத்தில் அண்மையிலே அவர் சென்றிருந்தார். வடமாகாணத்தில் கைவிடப்பட்டிருந்த பல தொழிற்சாலைகளை மீள் உருவாக்கம் செய்வதற்கான நிதிகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். மீண்டும் அந்த தொழிற்சாலைகளை இயங்க செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜனாதிபதி மீது அங்கு இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அதிகரித்த அன்பும் ஆதரவும் வழங்குகின்றார். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அன்பைத்தான் அவர் அங்கே விளைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சுதந்திரமாக வடமாகாணத்தில் நடைபயணி சென்ற ஒரே ஒரு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் மாத்திரம்தான். ஆகவே அந்தளவுக்கு மக்கள், இந்த தமிழ் மக்கள் அவர் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த அரசாங்கம் எப்போதும் மக்கள் நேயமிக்க ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கின்றது. மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. அமைச்சர்களும் சரி, பிரதமரும் கூட உட்பட அனைவரும் மக்கள் மீது அக்கறை வைத்திருக்கின்றோம். எங்கள் கடந்த காலங்களில் ஒரு அரசியல்வாதி எந்த அளவு தங்களது மக்கள் நிதிகளை வீணடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீணடித்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் நாங்கள் அனைவரும் எந்த ஒரு நிதிகளை நாங்கள் வீணடிப்பது கிடையாது. அனைத்தையும் சேமித்து பாதுகாத்து அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவை இன்னும் பல விடயங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். எங்கள் ஆட்சி காலம் இன்னும் 3 வருடங்கள் இருக்கின்றது. 2வது வருடம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதல் ஒரு வருடத்திலே நாங்கள் 33% வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். இது நாங்கள் கூறவில்லை, சர்வதேச நிறுவனங்கள், கண்காணிப்பு நிறுவனங்கள் அது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் குறித்த வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கும். வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிதிகள் அனைத்தும் நாங்கள் பூரணப்படுத்தியிருக்கின்றோம். சரியாக நாங்கள் செலவழித்திருக்கின்றோம். இதில் எங்கேயுமே எந்த ஒரு ஊழல் இடம்பெறவில்லை. ஊழல்வாதிகளுக்கான இடம் இந்த அரசாங்கத்தில் இல்லை என்பதையும், அதே நேரம் இனவாத ரீதியாகவும் சிந்திக்கின்ற ஒரு ஆட்சியாளர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இல்லை. அனைவருக்கும் சமமான உரிமைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விடயங்களுக்கும் முன்னின்று செயற்படுகிறவர்களாக தேசிய மக்கள் சக்தி இருக்கும். இன்னும் பல விடயங்களை கிழக்கு மாகாணத்தினூடாகவும் ஆளுநரின் தலைமையிலே இந்த விடயங்களை நாங்கள் செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம். மத்திய அரசாங்கத்தினூடாகவும் பல விடயங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கைவிடப்பட்ட பல வேலைத்திட்டங்களை மீண்டும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீண்டும் நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம், எங்களது தேசிய கொள்கை ஒன்று இருக்கின்றது, வளமான நாடு அழகான வாழ்க்கை. அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் கிடைக்கப்பெறுகின்ற நிதிகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இதை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வாழ்வை முன்னேற்றணும் என்பதுதான் நாங்கள்